திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடல் பகுதியில் சேதமடைந்த சாலையை சீரமைக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முக்கூடலிலிருந்து ஆலங்குளம் செல்லும் பிரதான சாலையில் கனிம வளங்களை ஏற்றியவாறு அதிக அளவிலான லாரிகள் செல்வதால் சாலை சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. குண்டும் குழியுமாக உள்ள இந்த சாலையை சீரமைக்க கோரி பலமுறை மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அப்பகுதியினர் தெரிவித்திருக்கின்றனர். கனிம வள கொள்ளைக்கு ஆதரவாக உள்ள விடிய அரசு மக்கள் நலனிலும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே அடிக்கடி மின்தடை ஏற்படுவதை கண்டித்து பொதுமக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வெங்கத்தூர் ஊராட்சியில் உள்ள 15வது வார்டில் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் நிலையில் அங்கு அடிக்கடி மின்தடை ஏற்பட்டு வருவதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சீராக மின்சாரம் வழங்க கோரி புகார் கொடுத்தும் மின்வாரிய அதிகாரிகள் அலட்சியம் காட்டியதால் அதிருப்தியடைந்த அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு திருவள்ளூர் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடிய ஆட்சியில் மின்வாரியம் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். இப்போ இருக்கிற இந்த கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக மின் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் கரெக்டாக பள்ளி மாணவர்கள் வந்து எக்ஸாம் டைம் இது எல்லாருமே வந்து வீட்டாட வந்து நிற்கிறாங்க. எங்களால் எக்ஸாம் டைமில் படிக்க முடியல. மின்சாரன்றது மின்சாரத்தை மட்டுமே பாதிக்கலை, தண்ணி இல்லை, குழந்தைங்களால் குளிக்க முடியல, நான் இரவில் படிக்க முடியல, பெரியவங்களால் தூங்க முடியல, கை குழந்தைங்க அதிகமாக இருக்காங்க. ஸோ இது எல்லாமே முற்றிலுமாக பாதிக்குது. இந்த பாதிப்பெல்லாம் நாங்கள் கட்டுப்படுத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக இன்று அறவழி போராட்டமாக நாங்கள் என்ன பண்ணோம், மெழுகுவர்த்தி ஏந்தி எங்களோட முழுமையான போராட்டத்தில் அறிகுறியாக இப்போதைக்கு நாங்கள் இந்த மின்சார வாரியத்துக்கு நீங்கள் தெரிவிச்சிருக்கோம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. சென்னை மணலியில் இடியுடன் பெய்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மழையினால் சாலைகளில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கிய நிலையில் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கி நின்ற மழைநீரால் அரசு பேருந்து சிக்கியதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பொன்னேரி தேரடியில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கியிருந்த மழைநீரில் அரசு பேருந்து சிக்கியது. இதனால் பொன்னேரி பழவேற்காடு சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் அவதியுற்றனர்.